சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். வலையோரம் பகுதியில் முக்கியமாக சமூக ஊடகங்களில் வரக்கூடிய பதிவுகளை பார்க்குறோம். இன்றைக்கு பிரதாபன் ஜெயராமன்ற வழக்கறிஞருடைய பதிவு. டிசம்பர் 30ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை கிளாம்பாக்கத்தில் முதல்வர் தொடங்கி வைத்தார். அதிலிருந்தே இந்த பேருந்து நிலையம் தொடர்பான சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது தொடர்பான அவருடைய பதிவு தான். பாரிமுனை பேருந்து முனையம் போக்குவரத்து நெரிசலை உண்டாக்கியதால கோயம்பேடு வந்துச்சு. கோயம்பேட்டிலிருந்து வடக்கே செல்ல மாதவரம் முனையம் உருவானது. இப்போது தெற்கே செல்ல கிளாம்பாக்கம் முனையம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமா திருமழிசையில மேற்கு நோக்கி செல்ல முனையம் அமைய இருக்கு. இது காலத்துடைய கட்டாயம். சென்னையின் நகரமயமாக்கலால வடக்கே தாமரைப்பாக்கம் கூட்டுசாலை வரையிலும், தெற்கே மாமண்டூர் வரையும், மேற்கே சுங்குவாச்சத்திரம் வரையும் நகர விரிவாக்கம் அடைஞ்சிருக்கு. இனி பேருந்து முனையங்கள் இப்படி நகருக்கு வெளியே அமைவது தவிர்க்க இயலாது. என்ன பண்ணணும்னா அதிகமான நகர பேருந்துகள் இயக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றது அவருடைய முகநூல் பதிவுல இருக்கக்கூடியது. இதற்கான கமெண்ட்ஸா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கவிதா சொர்ணவல்லி அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இதை தான் நம்ம பேசணும். அதாவது கிளாம்பாக்கம் வரை செல்லும் நகர பேருந்துகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், கட்டணங்களை குறைச்சு மெட்ரோவை அது வரைக்கும் நீட்டிக்கணும், கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை இருக்கக்கூடிய மின்சார ரயில் சேவையை வண்டலூர்ல வரை நீட்டிச்சு அங்கிருந்து இயக்கணும் அப்படின்லாம் அவங்க யோசனை சொல்லியிருக்கிறாங்க. சிட்டிக்குள்ள நகரங்களுக்குள்ள பேருந்து முனையங்கள் அமைக்கிறதுங்கிறது இன்னும் நகர்ல நெருக்கடியை அதிகமாக்கிடும். ஏன்னா ஏற்கனவே வளர்ச்சியினால அது வீங்கி போயிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. சேகர் ஈபி அப்படிங்கிறவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, 2012 கிளாம்பாக்கம் திட்டமிட்ட பிறகு மெட்ரோவை அதுவரை நீட்டிச்சிருக்கணும், அங்க ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சிருக்கணும். அதிமுக அரசு தூங்கி கொண்டிருந்ததுன்னு அதிமுக மீதான விமர்சனமாக அதை வச்சிருக்கிறாரு. அந்த வருடத்தை அவர் தவறாக குறிப்பிட்டிருக்காரு. 2018 தான் அதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டு பணிகளை தொடங்குறாங்க. இவர் 2012 அதுல அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்புறம் பாப்பு புருஷோத்தமன்கிறவர் கிளாம்பாக்கத்திலிருந்து கூடுதல் நகர பேருந்துகள் இயக்கப்படுவதற்கும் வெளியூர் பேருந்துகள் கோயம்பேடு வரை செல்வதற்கும் என்ன தோழர் வேறுபாடு? நீங்க டிராபிக் குறையும் தானே சொல்றீங்க. ஆனா இப்ப கிளாம்பாக்கத்திலிருந்து நகர பேருந்துகளை இயக்குறதுக்கும் வரக்கூடிய வெளியூர் பேருந்துகள் கோயம்பேடு வரைக்கும் வர்றதுலையும் என்ன டிராபிக் குறைஞ்சிட போகுது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. பிரதாபன் ஜெயராமன் என்ன பதில் சொல்றாருன்னா, கிளாம்பாக்கத்திலிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு நகர பேருந்துகள் இயக்குறதும் வெளியூர் பேருந்துகள் கோயம்பேடு வரைக்கும் கூடுதலாக நகர பேருந்துகள் இயக்கிறதும் 2 பேருந்துகளும் சேரும் போது அதிகப்படியான டிராபிக் ஆகும் அப்படிங்கிறத அவர் விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஷாஜகான் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு நக்கலான ஒரு பதிவை போட்டிருக்காரு, கிண்டலா ஒரு பதிவை போட்டிருக்காரு. 6 மாசம் நாய்படாத பாடுபடுவ, அப்புறம் அதுவே பழகி போயிடும் அப்படின்னு ஒரு கிண்டலாக ஒரு பதிவை போட்டிருக்காரு. அவருக்கு அதுக்கு என்ன அவர் பதில் சொல்றாருன்னா, பிரதாபன் 1-2 மாசத்துல சரியாயிடும் தோழர், கோயம்பேடு ஆரம்பிச்ச போதும் அப்படிதான் அமைந்தது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. கிளாம்பாக்கத்துல கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திறப்பு விழா செய்யப்பட்டதிலிருந்து அங்க போறது ரொம்ப சிரமம். நிறைய சார்ஜ் பஸ்ஸுக்கோ இல்ல கேபுக்கோ கொடுத்து போக வேண்டியது இருக்கு. ஏழைகளுக்கு ரொம்ப சிரமம், சாமானிய மக்களுக்கு ரொம்ப சிரமம். எந்தெந்த வெளியூர் பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படுதுங்கிற போன்ற விவரங்கள்லாம் தெளிவா சொல்லாமலேயே திறந்துட்டாங்க. மெட்ரோ ஸ்டேஷன் திறக்கல, ரயில்வே ஸ்டேஷன் திறக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அரசு இதை தீவிரமா கவனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சமூக வலைதள பதிவுகள்ல இருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.